இந்த மாதிரி ப்ளீட்டட் மேக்ஸி எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு நல்ல காட்டன் கிளாத்தாக எடுத்திருக்கேன். இப்போது நமக்கு ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வர எவ்வளோ லென்த் வேணுமோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எனக்கு மொத்தம் 15 இன்ச் வேணும். தையலோடு சேர்த்து ஒரு 16 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட்டு வித்து எவ்வளோ அப்படின்றத பார்த்து அதுக்கான இதை கட் பண்ணி எடுக்கணும். என்னோடய செஸ்ட்டு வித்து வந்து 10.50. அப்போ நான் ஒரு 1 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீதி உள்ள துணியை வந்து அதிலே மீதி துணி வித்து நிறையா இருந்துச்சுன்னா மீதி துணி நமக்கு கிடைக்கும். அதை வந்து கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து தையல் தும்புக்கு நான் வந்து அதை கோடு போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண நம்ம நெக்கு கட் பண்ணலாம். நெக்கு வந்து நம்ம அந்த நெக்கு வித்து வந்து ஒரு சிலரோட பாடி சைஸை பொறுத்து எனக்கு வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நான். அப்போ கீழே அதுலேருந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு எவ்வளோ டெப்த்து வேணுமோ அதை மார்க் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு 5.5 இன்ச்சு இல்லை 6 இன்ச் நம்ம நோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அதுதான் எல்லாத்துக்குமே வரும். இப்போ நான் வந்து ஒரு 5.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் அதே மாதிரி 3 இன்ச்சில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி அதில் வந்து கரெக்டாக நம்ம கோடு போட்டு எடுத்து வைக்கணும். இதை கோடு போட்டதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிலே வந்து நம்ம பேக் நெக்கும் வரைஞ்சி அது கீழேயே நமக்கு பேக் நெக்கும் டீப்பாக வேணுமோ இல்லை அதுக்கு கம்மியாக வேணுமோ அப்படின்றத அதிலே மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பேக் நெக்கும் வந்து அதிலே வந்து கீழே கொஞ்சம் தள்ளி வந்து மார்க் பண்ணுறேன். பேக் நெக் வந்து எனக்கு ஒரு 6.5 இன்ச்சு வேணும். அப்போது நான் வந்து அந்த 6.5 இன்ச்சை அதில் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது தனித்தனியாக மார்க் பண்ணி கட் பண்ண தேவையில்லை. ஒரே கிளாத்தில் கட் பண்ணுறோன்னா ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப பேக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதனால் நான் ஒரே இதில் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு வந்து ஷோல்டர் வந்து சரியாக வராது. அதுக்கு என்னென்னா ஒரு டிப்பு வந்து இது ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து லென்த்தில் வந்து 9 இன்ச் மார்க் பண்ணி அதுலேருந்து கீழே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம நெக்கு வரைஞ்சிருக்கோம்ல அதுலேருந்து இந்த 1 இன்ச்சுக்கு ஸ்லோப்பாக ஒரு லைன் போடணும். இந்த ஸ்லோப்லேருந்து தான் நம்ம வந்து ஆர்ம் ஹோலுக்கு வந்து அளவு எடுக்க போகிறோம். அப்படி நம்ம வரையும்போது நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. அதுலேருந்து என்னோடய ஆர்ம் ஹோலில் வந்து 6.8 அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி அந்த ஸ்லோப்லேருந்து தான் மார்க் பண்ணணும். நம்ம கட் பண்ணும்போதும் அந்த ஸ்லோப்போடு சேர்த்து தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்னோடய செஸ்ட்டு வித்தை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக நோட் பண்ணேன். சீம் அலவன்ஸ்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரா தையல் விட்டு தைப்போம்ல அதுக்காக வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்ம் ஹோல் அளவை வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணி கட் பண்ணிட்டோன்னா நம்மளோட வேலை முடிச்சிடும். இது வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணுறேன். அது ஏன் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் ஹேண்டுக்காக. அதாவது நம்மளோட ஆர்ம் ஹோல் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரியும் பேக்கில் ஒரு மாதிரியும் வரும். அதனால் 1/2 இன்ச் தள்ளி நான் மார்க் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறது வந்து ஃப்ரண்ட் பாடிக்காகவும் அந்த ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணது வந்து பேக் பாடிக்காகவும் இந்த ஆர்ம் ஹோலை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த லென்த்துலேருந்து பாதியாக நம்ம மடித்து ஒரு மார்க் பண்ண போகிறோம். அந்த மார்க்லேருந்து தான் நம்ம கரெக்டாக ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த டேப் வச்சு நம்ம அளக்கும்போது பாதி எதில் வருதோ அதில் ஒரு மார்க்கும் இந்த எட்ஜில் இந்த கார்னர்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும் பண்ணிவிட்டு அதுலேருந்து பெண்ட் பண்ணி நம்ம ஆர்ம் ஹோல் சைஸை கரெக்டாக வரைஞ்சிடலாம். இது வந்து நான் வந்து இப்போது பேக்கோட பாடி சைஸ்க்காக வரைகிறேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு என்னென்னா நம்ம முன்னாடி வரைஞ்சோம்ல அந்த கோட்லேருந்து ஒரு 1.25 இன்ச் போட்டுட்டு அதுலேருந்து அப்படி ஒரு டீப்பாக வரைஞ்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கும் நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், கீழே வந்து நமக்கு கீழேயும் அதேமாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இது உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஹிப்போட சைஸை மார்க் பண்ணணும். ஹிப்போட சைஸ் வந்து இப்போ எனக்கு 8.50 வருது. மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு நம்ம தையலுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து செஸ்ட்டோடையும் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த செஸ்ட்டையும் கீழே உள்ள ஹிப்பையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் தையலுக்கு இந்த மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல அதையும் கீழே உள்ளதையும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து நம்ம பாடி பார்ட்டை வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம வேறு ஒன்றுமே கிடையாது. இதை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சு. இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மார்க் நெக்கோட டிசைன் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து யூ நெக் வந்து
மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ரெண்டுக்காக. பேக்குக்கு வந்து அதே பானைக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன், அதனால் அப்படியே வச்சுட்டேன். இதெல்லாம் மார்க் பண்ணி முடிச்சுட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் தேவையான இந்த பாடி வந்து ரெடி ஆயிரும். இதை தான் வந்து நம்ம அந்த ப்ளீட்டட் மேக்ஸோட மேலே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஹேண்டுக்கான துணியை நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஹேண்டுக்கும் ஒரே இதில் வந்துடும். இதை என்ன பண்ணணுன்னா ஃபோல்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்மளோட அந்த ஹேண்டுக்கான வித்து வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எனக்கு லென்த்து வந்து லென்த்து வந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னா, நான் வந்து இப்போ 3/4 எல்போ லெக் வந்து எல்போ ஹேண்ட் வந்து வைக்க போகிறேன். அப்போ எனக்கு ஒரு 10 இன்ச் போதும். அப்போ அது இருக்குன்னு கரெக்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு 3.8 எதுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் 3.5, 3.3, 3.8 அந்த மாதிரி தான் வரும். என்னோடய அளவு வந்து 38. அப்போது எனக்கு வந்து 3.8 நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அது வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க செஸ்ட்டு பாயிண்ட் என்ன வருதோ, இப்போ 38 அப்படின்னா 3.8 அதை தான் வந்து நான் நடுவில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அப்படி மார்க் பண்ணால் உங்களுக்கு அது கரெக்டாக வரும் ஹேண்டு வரைகிறதுக்கு. கீழே வந்து என்னோடய லென்த்து வந்து 10 இன்ச்சு வருது. அந்த 10 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து தையலுக்காக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நடுவில் மார்க் பண்ணது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம செஸ்ட் அளவை வந்து பாயிண்டில் வச்சு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டோட்டல் லென்த்து வந்து மார்க் பண்ணிவிட்டு மேலே நம்ம ஹேண்ட்லேருந்து கரெக்டாக நம்ம எவ்வளோ ஆர்ம் ஹோல் சைஸ் எவ்வளோ வருதோ அதுக்கு வந்து நம்ம கரெக்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு அதுலேருந்து மேலே நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டு லைன் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோப்பாக ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அதில் பாதி வரதை ஒரு மார்க் பண்ணோம். மார்க் பண்ணி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதுலேயும் மேலே பாதி இருக்குல்ல, அதுலேருந்து பாதி வரதை ஏன்னு வச்சுக்கிறோம். கீழே இதில் பாதி வருதுல்ல, இதை வந்து பின்னு வச்சுக்கிறோம். மொத்தம் 3 மார்க் நம்ம மார்க் பண்ணுறோம். நடுவில் உள்ளது எக்ஸு, அந்த சைடு பாதியில் உள்ளது வந்து பியும் ஏவும், இந்த சைடு பாதியில் உள்ளது பியும் மார்க் பண்ணுறோம். எல்லாத்துலேயும் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போடுறோம். ஏலையும் எக்ஸ்லையும். இந்த பியில் மட்டும் கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், மேலே ஒரு 1 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து ஏல அந்த 1/2 இன்ச்சு, எக்ஸில் அந்த 1/2 இன்ச்சு, அப்புறம் கீழே வந்து பியில் ஒரு 1/4 இன்ச் அதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷேப் வந்து நம்ம வரைகிறோம். இதுதான் வந்து ஹேண்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியான மார்க்கு. ஒன்றும் இல்லை, நடுவில் உள்ளது எக்ஸு, மேலே உள்ள பாயிண்ட் ஏ, கீழே உள்ள பாயிண்ட் பி. அடுத்து ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு வந்து வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஏலேருந்து அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் எக்ஸு பாயிண்ட்டு, அப்புறம் பியிலேருந்து கீழே உள்ள அந்த 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து மார்க் பண்ணுறோம். இதுதான் வந்து ஆர்ம் ஹோல் இந்த ஃப்ரண்ட்டு ஹேண்டுக்கும் பேக் ஹேண்டுக்கும் நம்ம வரைஞ்சிருக்கிறது. இது நம்ம அப்படி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டுக்கு நம்ம போடும்போது அந்த 1/2 இன்ச் நம்ம உள்ளே தள்ளி வெட்டுறோம்ல, அப்போ கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா சேமாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா லைட்டாக அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வெட்டும்போது கொஞ்சம் உள்ளே தள்ளி வெட்டினோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வரும். கீழே வந்து என்னோடய சைஸ் வந்து ஃபுல் லென்த்தில் நம்ம வித்து எடுக்கும்போது 6 வரும். அந்த 6ல் ஒரு மார்க்கும் 1 இன்ச் விட்டு ஒரு மார்க்கும் பண்ணியிருக்கேன் சீம் அலவன்ஸுக்காக. அதை நம்ம கோடு போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஹேண்டுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஹேண்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வரைஞ்சதில் 2யுமே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் நமக்கு 2 ஹேண்டு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் ப்ளீட்டடுக்கு வந்து 1 இன்ச் வந்து எனக்கு வெளியில் தெரிகிற மாதிரியும், உள்ளே வந்து ஒரு 3 இன்ச் தெரிகிற மாதிரியும் நான் விட்டு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த இன்ச்சை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி நம்ம அதில் பின் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். மேக்ஸியோட கட்டிங் வீடியோ பார்த்துட்டோம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வரும். அதை பார்த்து ஈஸியாக ஸ்டிச் பண்ண நீங்களும் கற்றுக்கோங்க. பி ஹாப்பி, பி பிரைட்.